ஏன்டா மச்சான் அழுதுட்டு இருக்க? எதுவும் பண்ண பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. இந்த வீட்டுல எதுவும் பிரச்சனையா? தடி தடியா எதுவும் சொல்லு மாப்ள. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. வேற எங்க பிரச்சனை மாப்ள சொல்லு. இத பாரு. நேத்து ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூத்தானாரு இன்னைக்கு காலையில கபர் ஜாத்துக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்தா இந்த நிலைமையா இருக்கு. அவர் அப்படி என்ன பாவம் பண்ணாரோ தெரியல. அப்படியே நம்ம நிலைமை நான் யோசிச்சு பாரு. நான்லாம் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன். எனக்கெல்லாம் என்ன தண்டனைன்னே தெரியல. மாப்பிள்ள பண்ணது நானும் தெரிஞ்சும் பண்ணிருக்கு, தெரியாமே பண்ணிருக்கு, எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன். ஆண்டவனுக்கு மன்னிப்பு கேட்கணும். பாவம் மன்னிப்பு கேட்டு துவா கேட்பேன்டா. சரி மாப்பிள்ள கேட்கலாம். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு துவா கேட்டோம். நம்ம துவா கபூல் ஆகுமா? अल्लाह तेरा है एहसान, रोज नमाज़े और कुरान है ये सब रूह. பாப்பா வாங்க, வராம மட்டும் இருக்காதீங்க. ஐயோ இங்க வச்சு பணத்தை காணா. என்னாச்சு? இங்க வச்சு பணத்தை காணா. இங்க மௌலானா மட்டும் தான் வந்துட்டு போனாரு. வேற யாரும் கடைக்கு வரல. அவ்வளவு அவர் திருடியும் பட்டம் கட்டுறியா? அவர் அப்படியே பட்ட ஆள்லாம் இல்ல. அவர் மட்டும் தான் இங்க வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட கண்டிப்பா நான் வந்தா கேட்பேன். நீலாம் கேட்க கூடாது. எங்கேயாச்சும் வச்சிருப்பா போய் தேடி பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க மௌலானா, நாளே பார்க்க முடியல. அப்ப அந்த 6 மாசமா ஊர்ல வேலை, அதனால வர முடியலப்பா. சரி மௌலானா, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்க. உங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்லல. உன வாட்டி கடைக்கு வந்தப்ப பணம் இருந்துச்சு, அதை காணா. பாத்தீங்களா? சொல்லுங்க மௌலானா, பாத்தீங்களா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடு எதிர்ப்பா கேட்டேன். அவ்வளோ மனுஷன் முதல்ல. தம்பி, அங்க டேபிள் மேல குர்ஆன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. பணம் வெளியே இருந்துச்சு. இப்படி இருந்தா சேஃப் இல்லைன்னு நான் தான் குர்ஆன் மேல எடுத்து வச்சேன். எப்படி தினம் குர்ஆன் ஓதுவீங்கல்ல, அப்ப பணமும் கிடைச்சிரும். நீ கேள்வி கேட்டது கூட எனக்கு தப்பா தெரியல. உங்க கடையில குர்ஆன் இருந்தும் நீங்க 6 மாசம் ஓதாம இருக்கீங்க பாத்தீங்களா? அது நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பாப்பா தம்பி போய் ஆபீஸ் போயிட்டு வந்தியா? நான் போயிட்டு வந்துட்டேன். நீதான் பணம் பணம்னு கேட்டு இருந்தேல, அதான் பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு 1ஆம் தேதி தாங்க சம்பளம். இப்போ எப்படி கையில பணம்? அது வேற ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஒர்க்ஸ்ல நான் தான் பாக்குறேன். அதுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போர்ச்செல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த பிடிச்சிக்க பணத்தை. ஆபீஸ்ல தெரிஞ்சுட்டா? அக்கௌண்ட்ஸே நம்ம கையில தான் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன விஷயத்த கங்க மூடிக்கிட்டே வந்து உள்ள வந்து சொல்லுறியா? சரிப்பா, வந்து சொல்றேன் வா. இப்ப சொல்லு. அது வேற ஒண்ணு இல்லண்ணே. நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஒர்க் நம்ம தான் பாத்துட்டு இருக்கிறோம். அதுல கொஞ்சம் ஃபோர்ஜரி வேற. யா அல்லாஹ். மசாலால உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாவுடைய பயம் வச்சாப்பா. தப்பு செய்யும் போது அல்லாவுடைய ஞாபகம் வரலையாப்பா உனக்கு? யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடுறா அல்லாஹ். சரி மச்சான், சாய் விடுறா. கடையை பாத்துக்க, நான் நைட்டு வரேன். சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள பாங்க சொல்லிட்டாங்க, தொழுதுக்கு போ. கம்பேர் பண்ணாரா? நீ காரணம் சொல்லக்கூடிய ஆள் இல்லையே. ஏன்னா மச்சான், நான் வாழ்க்கையில நிறைய பாவம் பண்ணிருக்கேன். சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பாவம் பண்ணிருக்கேன். அது இல்லாம பள்ளியாசம் போறது, அல்லா முன்னாடி போய் நிக்கிறது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. அல்லா என்னை மன்னிக்க மாட்டான்டா. நீ மனசாக துவா செய்யி, அல்லா மன்னிப்பான். இதை செஞ்சு கம்பேர் பண்ணாரா? விடுறா. அதான் மச்சான், அந்த வேலை வந்துட்டேன். ஏடா என்னடா ஆச்சு? இப்ப மாமா பசங்க வந்தாங்க மாப்பிள்ள. ஏய், அவங்களே கிட்ட கடைக்கு உள்ள விட்ட. அவங்களுக்கு எனக்கு பகம் தான் தெரியுமில்ல. இல்ல மாப்பிள்ள, அழுதுகிட்டே வந்தாங்க. உன் மாமாக்கு உடம்பு சொல்லிட்டேயா, பணம் வேணும்னு கேட்டாங்க. குடுத்தியா? நான் எப்படி மாப்பிள்ளே கொடுப்பேன்? நீயும் உன் மாமாவும் பகை. நீதி நான் கொடுத்தேன்டா என் மேல நீ கோவப்படுவேன். நான் இல்லைன்னு. என்னடா கோவப்பட போறேன்? என் மாமாவோட பெருசாடா. விடுறா, அவங்கள மனுஷன்டா. நீ கொடுத்துட்டாங்களடா. இதே மாதிரிதான் இந்த அல்லாவும் உங்க மன்னிப்பாங்க. சாதாரண மனுஷன் நீ 10 வருஷத்து வகைய 1 செகண்ட்ல நீ மகன். அல்லா தாயை விட 70 மடங்கு பாசக்காக. அல்லா மன்னிக்க மாட்டாங்க. நீ செஞ்ச பாவத்தை மனசாக போய் துவா செய்யி, அல்லா கண்டிப்பா மன்னிப்பான்.
தம்பி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுண்ணே. கபூர் குழி வரைக்கும் வரக்கூடிய சுன்னத்து எது? தொழுகை 5 நேரம் இல்ல. நோன்பு இல்ல. ஜக்காத்து இல்ல. தெரியலண்ணே, நீங்க சொல்லுங்க. கபூர் குழி வரைக்கும் வரக்கூடிய சுன்னத்து ஆண்களின் தாடி.